இன்றைய வேத வார்த்தை இன்றைய நாளிலும் 4ஆம் திகதி மார்ச் மாதம் 2026ஆம் ஆண்டு புதன்கிழமை இந்த காலை வேளையிலும் ஆண்டவருடைய அருமையான ஒரு வார்த்தை இந்த நாட்களிலே இப்படியாக அந்த நாட்களிலே சொல்லுகிறது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்க கேட்போமாயிருந்தால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ படுக்கும் போதும் பயப்படாதிருப்பாய், படுத்து கொள்ளும் போதும் நித்திரை இன்பமாயிருக்கும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, இந்த இடத்திலே நாங்கள் காண்கிற காரியம் என்னவென்றால், நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாட்களிலே நாங்கள் என்னதான் காரியங்களை செய்தாலும், ஆனால் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே அங்கே ஒரு சமாதானத்தையும் இன்பத்தையும் கொடுக்கிறது அவனுடைய தூக்கம்தான் இந்த நாட்களிலே அப்படியாக செய்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாள் பூராக இந்த நாட்களிலே பாருங்கள், ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே வேலை, குடும்பம், இப்படி அநேக பிரச்சனைகள் இந்த நாட்களிலே அவனுடைய வாழ்க்கையில் இந்த நாட்களில் இருக்கும். ஆனாலும் எல்லாவற்றையும் கடன் பிரச்சனைகள், வேலை பிரச்சனைகள், இப்படியாக வேலை செய்கிற இடங்களிலே நெருக்கங்கள், துன்பங்கள், இப்படியாக பசி, பட்டினி, இப்படியான காரியங்கள் இருந்தாலும் அவனுடைய வாழ்க்கையில் இந்த நாட்களிலே வேதம் தெளிவாக இந்த நீதிமொழிகளின் புஸ்தகத்திலே சொல்லப்படுகிறது. எப்படி என்றால், படுக்கும்போது பயப்படாதிருப்பாய் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது. நீ படுத்து கொள்ளும் போது உன் நித்திரை இன்பமாக இருக்கும். அப்படியானால் இந்த காரியத்தை செய்கிறவர் கர்த்தர் என்பதை நாங்கள் இந்த நாட்களில் அறிந்திருக்க வேண்டும். அன்பு பிள்ளைகளே, இந்த நாளிலும் பாருங்கள், நம்முடைய அதாவது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே அந்த சமாதானத்தை நிம்மதியையும் கொடுக்கிறது ஒரு நித்திரை தான். அது மட்டுமல்ல அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த நித்திரை இன்பமாக இருந்தால் அவனுடைய இருதயத்திலே ஒரு சமாதானமும் ஒரு விடுதலையும் இந்த நாட்களிலே இருக்கும். சில வேளைகளிலே பாருங்கள், சிலருடைய வாழ்க்கையிலே பாருங்கள், திடீரென்று பயங்கரமான கனவுகள் இந்த நாட்களிலே வருகிற வேளையிலே நடு ஜாமத்திலே எழுந்திருப்பார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, திகிலும் பயமும் இந்த நாட்களிலே அந்த இடத்திலே வருகிறதாக இருக்கிறது. ஆனால் அந்த வேளையிலும் பாருங்கள், இந்த நாட்களிலே இந்த வேத பகுதி இந்த நாட்களில் நமக்கு சொல்லுகிற காரியம் என்னவென்றால், நாங்கள் முதலாவது படுக்கும்போது பயப்படாதிருப்பாய். எப்படி என்றால், ஆண்டவருடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தி அவருடைய நாமத்தையே இந்த நாட்களை துதித்து கொண்டு அவருடைய நாமத்தையே பேசிக்கொண்டு இந்த நாட்களை நாங்கள் படுத்து கொள்ளுகிற வேளையிலேயே தேவன் நமக்கு நல்ல நித்திரையே இந்த நாட்களை கட்டளிடுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் தெளிவாக சொல்லுகிறது, தனக்கு சித்தமானவர்களுக்கு அவர் நித்திரையே இந்த நாட்களை கொடுக்கிறார் என்று சொல்லி. அருமை பிள்ளைகளே, இந்த நாட்களை பாருங்கள், அப்படியாக அவர்கள் இந்த நாட்களிலே படுக்கிற வேளையிலே ஒரு பயம் இல்லாதபடி, ஒரு பீதி இல்லாதபடி, ஒரு தெய்வீக சமாதானத்தோடு இந்த நாட்களை படுத்து கொள்ளுவார்கள். அது மட்டுமல்ல, வேதம் சொல்லுகிறது பாருங்கள், எப்படி என்று சொன்னால், அங்கே அவருடைய நித்திரை இன்பமாக இருப்பதற்கு முக்கியமான காரியம் என்னவென்று பார்ப்போமா இருந்தால், அந்த நித்திரையிலே தேவனுடைய தரிசனங்கள், தேவனுடைய காரியங்கள், தெய்வீக சமாதானம் அவருடைய இருதயத்திலே இந்த நாட்களில் இருக்கும். ஆனால் பாருங்கள், இங்கே சிலருடைய வாழ்க்கையிலே பாருங்கள், துன்மார்க்கமாய் நடக்கிற மனுஷனுடைய வாழ்க்கையிலே சஞ்சலமும் நெருக்கம் இந்த நாட்கள் அவனுக்கு நிம்மதியான நித்திரை கூட வராது. ஐஸ்வர்யவானுடைய காரியங்களை எடுத்து பாருங்கள், அவன் எதை குறித்து யோசித்து கொண்டிருப்பான் என்றால், தன்னுடைய பணத்தை குறித்து, தன்னுடைய காரியங்களை குறித்து தான் தூக்கி கொண்டே இருப்பான். சடுதியில் இந்த நாட்களில் எழுந்திருப்பார். இந்த நாட்களில் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏனென்றால் என்னுடைய பணம் என்று சொல்லி இந்த நாட்களில் அவர்கள் இந்த நாட்களில் அப்படியாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆனால் பாருங்கள், கர்த்தரை நாங்கள் நம்பி இந்த நாட்களிலே வாழுகிற வேளையிலேயே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாட்களிலே அவர் நமக்கு நல்ல படுக்கையை கட்டளையிடுகிறது மட்டுமல்ல, அதே வேளையிலே நித்திரையிலே இந்த நாட்களிலே இன்பத்தை தருகிறதுமாக இந்த நாட்களில் இருக்கிறதுன்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். வீதிகளிலே சில வேளைகளிலே பார்க்கிற வேளையிலே ஏழைகள், அதாவது இந்த நாட்களிலே பெக்கர்ஸ், அதாவது பிச்சைகளை எடுத்து அன்றன்றாடு சீவியத்தை போக்குறவர்களுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். அவர்கள் தூங்குகிற வேளையிலே நிம்மதியாக அந்த நாட்களை தூங்குவார்கள். அது எந்த சூழ்நிலை எப்படியாக அந்த நாட்களில் இருந்தாலும் அவர்கள் அந்த நாட்களில் அப்படியே தூங்கிக் கொண்டே இருப்பார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு எதை குறித்தும் கவலை இருக்காது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கடன் பிரச்சனைகளோ, நெருக்கங்களோ, துன்பங்களோ, இந்த நாட்களை எதை குறித்தும் இந்த நாட்களே அங்கே கவலை இல்லாதபடி நிம்மதியாக தூங்குவார்கள். அதேபோல் இந்த நாட்களிலே ஆண்டவரை நாங்கள் சொந்த ரட்சராக ஏற்றுக்கொண்டு இந்த நாட்களை நாங்கள் இருக்கிற வேளையிலே நம்முடைய படுக்கை இந்த நாட்களிலே அங்கே ஒரு பயப்படாதபடி படுக்கவும், அதே வேளையிலே நித்திரை கொள்ளும் போது இன்பமாக இருக்கும்படியாக கர்த்தர் இந்த நாட்களை கட்டிடுவார். இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அதனாலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் சொந்த ரட்சராக ஏற்றுக்கொள்ளுகிற வேளையிலே கர்த்தர் இதை உங்களுக்கு கட்டளிடுவார். கர்த்தர் தாமே உங்களுக்கு ஆசீர்வாதம்.